அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் குரோதி வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குரோதி வருட புத்தாண்டிலே உங்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல வளமும் நலமும் ஒளியும் சேரட்டும். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ சோபகிருது வருஷம் உத்தராயணம் சிசிர ரிது பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 13 ஏப்ரல் 2024 அன்றைய தினம் சுக்லபக்ஷ ஷஷ்டியும் மிருகசீரிஷ நட்சத்திரமும் அதிகண்ட நாம யோகமும் தைத்துல கரணமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு மணி 8:26க்கு உதயாதி நாழிகை 35:44க்கு இந்த குரோதி வருடமானது விருச்சிக லக்னத்தில் பிறக்கிறது. இப்படி விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருஷத்தை பொறுத்தவரை குரு பெயர்ச்சி மட்டும்தான், சனி பெயர்ச்சியோ ராகுகேது பெயர்ச்சியோ கிடையாது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1 மே 2024 அன்றைய தினம் குரு பெயர்ச்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் நீங்கள் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனுடைய சாரம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் பலன்களை பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த வருடத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துளாராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த புத்தாண்டு பிறந்து 18 நாள்லேயே ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து குரு 8ஆம் இடத்துக்கு மாறுறார். ராசிநாதன் சுக்கிரன் இந்த வருஷம் பிறக்கும்போது 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். ஒரு பரிவர்த்தனை யோகம் உண்டாருது. குரு வீட்டில் ராசிநாதன், ராசிநாதன் வீட்டில் குரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் துளாராசிக்கு வர ரிஷபராசிக்கு தான் ஆப்டாக வரும் அந்த பலன்கிறது, பரிவர்த்தனைங்கிறது. குரு பகவானை பொறுத்தவரை பார்வை பலம் அதிகம். ஸ்தான பலத்தை விட பார்வை பலம். குரு பார்க்க கோடி நன்மை. ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளவு 2014 நேரம் சரியா இல்லை. இப்போ போன வருஷம்தான் குரு பார்க்க ஆரம்பித்தார். இந்த வருஷம் பிறந்தவுடனே குரு 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு துளாராசிக்காரங்க புலம்ப வேண்டாம். முதல் விஷயம், சுபவிரய செலவுகள் உண்டாகும். இந்த வருஷத்தில் சுபவிரயங்களுக்கு குறைவே இருக்காது. நிறைய சுப செலவுகள் உண்டாகும். பல வழிகளிலும் நல்ல வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும். நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும். ரொம்பவே சிறப்பாக இருக்குது. நிறைய தர்ம காரியங்கள் செய்யணும்னா நம்ம கையிலேருந்து செய்ய முடியாது. நிறைய சம்பாத்தியம் பண்ணினாதான். சம்பாத்தியம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கும். மனசுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பம், பயம், அது எல்லாமே நமக்கு இருக்கு. அது எல்லாமே தீரப்பெறுவீர்கள். தேவையற்ற குழப்பங்கள் குறையும். பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்களை முடிக்கணும், நிறைய அரியர்ஸ் வச்சுருக்கோம், முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வருஷம் முடிச்சிட முடியும். எல்லா பேப்பர்ஸையும் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அது மாதிரி மேற்படிப்பு படிக்கணும், இந்த இடத்துல இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி இந்த வருஷம் பிறக்கும் போதே ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கார். நிச்சயமாக கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். பல வழிகளிலும் நல்ல வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு உண்டாகும், ஏற்படும். இந்த வருஷம் நமக்கு எடுத்துக்கும்போது தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் வரும். வியாபாரத்தையே க்ளோஸ் பண்ணலான் இருக்கேன்
அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு நம்பிக்கை துளிர் இந்த வருஷத்தில் கிடைக்கும்னு நாம் நம்பலாம். இந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். எல்லா வகையிலுமே யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு வருடமாக அந்த வருஷம் நமக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு இந்த வருஷம் எடுத்துட்டோம் அப்படின்னா, யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு உண்டாகும். பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பொதுவாக இந்த வருஷமானது மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகும். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரியர்ஸ் வச்சிருக்க கூட முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நமக்கு இந்த வருஷம் போயின்னு இருக்கு. பொதுவாக இந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். அவிட்டம், விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இந்த வருஷத்தில் கிடைக்கும். அது மாதிரி புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். பொதுவாக தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கிறதே உங்களுடைய லக்னத்தில் தான் பிறக்கும். விருச்சிக லக்னத்தில் பிறக்கும். அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அதாக்கும் இதாக்கும்னு சொல்லி ரொம்ப பயம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழித்து 7ஆம் ராசிக்கு குரு பகவான் வருகை தருகிறார். உங்கள் ராசியை நேரடி 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். விருச்சிகத்துக்கு இதை விட ஒரு சிறந்த நேரம் என்பது கிடையாது. சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக உங்களுக்கு அமையப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். தனவாக்கு குடும்பாதிபதி, பஞ்சமாதிபதி குரு பகவான் நேரடி 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்க போகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே, எனக்கு அத்தனை தோஷம் இருக்குது, இத்தனை தோஷம் இருக்குது, நான் காளஹஸ்தி கோயிலுக்கே நிறைய தடவை போயிட்டு வந்துட்டேன், எனக்கு கல்யாணமே நடக்காது போல், எங்கள் சமூகத்தில் பெண்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, ஆனால் கல்யாணமே இல்லை, அதனால் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த வருஷம் காத்திருக்கிறது. நீங்கள் எந்த லக்னமாகவும் இருக்கலாம், ஆனால் விருச்சிக ராசியாக இருந்தீங்கன்னா நல்லது. அது மாதிரி எந்த ராசியாக இருக்கலாம், விருச்சிகமாக லக்னமாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் என்பது நடக்கும். அது மாதிரி குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் இந்த வருஷத்தில் உண்டு. பல வகையிலும் இருந்து வந்த மன இறுக்கம், ஒரு விருச்சிக ராசிக்காரர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நேரம் மோசமாக இருந்த ஒரு நிலைமை. இனிமேல் நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தயவு செஞ்சு இந்த அர்த்தாஷ்டமணி நினைச்செல்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா வெறும் சனி பகவானை வச்சு மட்டும் நாம் எப்போதுமே பலன்கள் சொல்லக்கூடாது. ஒரு ராசிக்கு அல்லது ஒரு லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சர்ப்பகிரகங்கள் இருந்ததுன்னா யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. குரு பார்வை உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை, மாற்றத்தை, முன்னேற்றத்தை, நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமான முறையில் உங்களுக்கு வழங்கும்னு நாம் நம்பலாம். தொழில் ஸ்தானம் எடுத்துக்கிறோம். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறார், ராசிநாதன் செவ்வாய் பார்க்குறார், சனி பார்க்குறார், குரு பார்த்துட்டு இருக்கார். அப்புறம் நமக்கு தொழில் 7ஆம் இடத்து குரு வந்தோடனே குரு பார்வை இருக்காது. தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள், சிக்கல்கள் நமக்கு உண்டாகலாம். முடிந்தவரை பொறுமை, நிதானத்தை கடைபிடிப்பது நமக்கு நல்லது. ஏன்னா கடுமையான பணிச்சுமை இருக்கும். அதாவது ஒரே நேரத்தில் ஒரே ஆள் 10 பேர் வேலையை செய்கிற மாதிரியான சூழல்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரலாம். இப்போ அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நிதானம், பொறுமை, கவனம் என்பது அவசியம். வீடு மண்மனை சார்ந்த காரியங்களில் ஈடுபடும் போதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய தஸ்தாவேஜுகளை நல்லா படித்து பாருங்கள். எந்த விஷயத்தையும் யோசித்து கவனமாக கையெழுத்து போடுறது நமக்கு நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நாம் இருந்துக்கணும். பெண்களை பொறுத்த மட்டில் இந்த
புத்தாண்டு எடுத்துக்கிட்டோம்னா விருச்சிகராசியில் வந்த வழக்கு குழந்தைகளுடன் ஒரு நல்ல இணக்கமான சூழல்கள் உண்டாகும். பொதுவாக இந்த வருடத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்க, கொஞ்சம் சிரத்தை எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே போகக்கூடிய பாதை எங்கேயோ இருக்கும். ரொம்ப சிறப்பாக அற்புதமான முறையில் உங்களுக்கு இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். பல வகையிலும் ஒரு நல்ல அனுகூலமான தன்மை ஏற்படும். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்குது. உதாரணமாக ஒரு கடன் பிரச்சனைகள், அதாவது 7.5 சனி முடிஞ்சது. இந்த கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு நமக்கு பலவிதமான சிக்கல்களை நமக்கு கொடுத்தது. உள்ளபடியே இந்த வருஷம், அந்த குரோதி வருஷத்தில் கடன் பிரச்சனை விலகக்கூடிய ராசியில் முக்கியமான ராசி தனுசு ராசி. ஒன்று நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கை துணை கடன் வாங்கியிருக்கலாம், இல்லை உங்களுடைய அப்பா அம்மா ஏதாவது ஒரு கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கு. எந்த ஒரு விஷயமான கடன் பிரச்சனை என்பது தீரக்கூடிய ஒரு நேரம். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி, கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். இந்த வருஷம் பிறந்து 18 நாளில் குரு பெயர்ச்சி. தனவாக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போகிறார். அது மாதிரி விரயஸ்தானத்தை பார்க்க போகிறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார். சுபவிரய செலவுகள் உண்டாகும். நீங்கள் நிறைய பேருக்கு மற்றவங்களுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த வருஷத்தில் நடக்கும். சகோதர சகோதரிகளுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழல்கள் உண்டாகும். பலவிதமான நன்மைகள் ஏற்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இந்த வருடத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீடு, மண், மனை சார்ந்த காரியங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். கண்டிப்பாக ஹவுசிங் லோன்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. அது மாதிரி கல்வி நமக்கு தடைகள், இவ்வளவு நாளாக நிறைய தடைகள் இருந்தது. ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அந்த விஷயத்தை முடிக்க முடியாத ஒரு தன்மை இருந்தது. இனிமேல் நமக்கு அதை நிச்சயமான முறையில் முடிக்க முடியும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் காணப்படும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இந்த வருஷத்தில் உறுதி. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். இந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தியோகத்தினருக்கு புதிய உத்தியோகம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சில பேர் நான் வேலை பார்த்துக்கிட்டே பார்ட் டைமில் ஏதாவது தொழில் பண்ணலாமா, எனக்கு அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா? கிடைக்கும். முக்கியமாக சர்வீசஸ் செக்டார், அதாவது போதனை சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி சர்வீசஸ் செக்டார் நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இந்த வருஷத்தில் அமைய போகிறது. இந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யோக பலன்கள் நிறைய கிடைக்கும். நிறைய யோக பலன்கள் நமக்கு கிடைக்கும். தர்ம காரியங்கள் நிறைய செய்ய முடியும். எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பெண்களுக்கு, தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவு நிலை, சங்கட நிலை அனைத்தும் விலகும். மாணக்கர்களுக்கு எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைய போகிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். கடன் பிரச்சனையிலிருந்து விலக முடியும். எல்லா விதமான நற்காரியங்களும் நடக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரம் மேம்படும்.
தேக்க நிலை அனைத்தும் விலகும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். நம்முடைய நடவடிக்கைகளிலே ஒரு நல்ல மாற்றங்கள், ஒரு நிச்சயமான மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை, சுணக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு, அதாவது பாலைவனத்தில் ஒருத்தன் நடந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது தாகம், பயங்கர தாகம், அதுக்கு தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு அற்புதமான மாற்றம் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவாளுக்கு இந்த குரோதி வருஷத்தில் காத்துருக்கு. தைரியமாக இருங்க. 7.5 சனி இன்னும் முடியலையே, வாக்குச்சனி நடக்குதாமே, அதெல்லாம் எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். தைரியமாக இருங்க. முதல்ல என்ன தெரியுமா, அந்த மனசில் இருக்கக்கூடிய ஒரு பயம், ஒரு குழப்பம் அது நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். முயற்சிகளில் ஒரு நல்ல சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். கொஞ்சம் வரவு நல்லாயிருக்கும், அதில் எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லை. புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். மற்றபடி குடும்பத்தில் ஏதாவது கருத்துக்கள் பேசும்போது இல்லை விமர்சனம் செய்யும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி இதில் பயப்படுற ரீதியிலான விஷயங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சகோதர சகோதரியுடன் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரலாம். நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி தந்தை, மாமனார் இவங்க கூடலாம் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் நமக்கு ஏற்படலாம். நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க வேறு மாதிரி புரிஞ்சிக்கக்கூடிய சில தன்மைகள் உண்டாகலாம். அதிலெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நாம் இருந்துக்கணும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக பரிபூர்ணமாக நமக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் உணரலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. அது மாதிரி எனக்கு ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்குது, நானும் நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டேன், ஆனாலும் திருமணம் நடக்கலை அப்படின்னு ஒரு மனசு சங்கடப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல செய்தி இருக்குது. நிச்சயமாக திருமணம் நல்லபடியாக நடக்கும். சில பேர் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சாதி மறுப்பு திருமணமாக இருக்கலாம், அது இரு வீட்டார் சமூகத்தோட கண்டிப்பான முறையில் நடக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் இந்த வருஷம் கன்ஃபார்ம்டு. டெஃபினட்டாக குழந்தை பாக்கியம் உண்டு, அதில் சந்தேகம் வேண்டாம். அது மாதிரி கல்வி சம்பந்தமாக ஒரு மேற்படிப்பு படிக்கணும், நான் ஃபாரின் போகலான் இருக்கேன், கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். பிஆர் அப்ளை பண்ணியிருக்கேங்க ஐயா, கிடைக்கும், கண்டிப்பான முறையில் கிடைக்கும், அதெல்லாம் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய யோகங்கள் உங்களுக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பான முறையில் காத்துருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், அது எல்லாமே ஒரு மனதுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களாக இந்த வருஷத்தில் அமைஞ்சிருக்கு. நான் வேண்டின்னு வந்தேங்க ஐயா, திருச்செந்தூர் போயிருந்தேன், எனக்கு திருமணமானால் அதை செய்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தேன், ஆனால் போகவே முடியலை, குழந்தைகளே பெரியவங்களாயிட்டாங்க, ஆனால் இன்னும் செய்ய முடியலை அப்படின்னு சில இந்த தெய்வ கடன் அதெல்லாம் இருக்கும். அந்த தெய்வ கடனை இந்த வருஷம் உங்களால் செலுத்த முடியும். அது மாதிரி நிறைய புண்ணிய நதிகளில் நீராடுறது, புண்ணிய காரியங்கள் நிறைய செய்கிறது, நிறைய பேருக்கு வைத்த அன்னதானம் நிறைய பண்ணுறது, அதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே இந்த வருஷத்தில் அற்புதமான முறையில் நடக்கும். பொதுவாக மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். இந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். அவிட்டம்
நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் எந்த விஷயம் ஆரம்பித்தாலும் சக்ஸஸ், அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நேரம் அவளுக்கு போயின்னு இருக்கு. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலையில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து சேரும். பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். கந்தசஷ்டி கவசம் சொல்கிறது கேட்கறது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வருஷம் பிறக்கும் போதே ராசியில் செவ்வாய் சனியினுடைய ஒரு கூட்டணி. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்துக்கிட்டாலும் சில நேரங்களில் சில தடைகள் நமக்கு உண்டாகலாம். அதாவது ஒரு காரியத்தை எடுப்போம், அந்த காரியம் அந்த காலத்தில் நடக்காது. முக்கியமாக அந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதாவது ஒரு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நாம் எடுப்போம், அதில் தடை வரும், இல்லை நிச்சயம் வரைக்கும் நின்று போயிடும். அதன் பிறகான ஒரு காலகட்டம் இருக்கும். இப்போ உதாரணமாக நம்ம இன்னொரு இடத்த போய் பார்க்க போகிறோம், இல்லை இன்னொரு இடத்த போய் பேசி முடிக்க போகிறோம். அந்த நேரத்தில் இதை பற்றி பேசி நம்மளுடைய மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான ஒரு சில தன்மைகள் இதெல்லாம் நடக்கலாம். அப்போது இதில் முக்கியமானது என்ன, எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது ஜோதிடத்தை தாண்டி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள். ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பாருங்கள், திட்டமிடுங்க. டக்குன்னு யாராவது எதையாவது சொன்னால் உடனே நம்பிடாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உடனே நம்பி அதை வச்சு இன்னொருத்தர் போய் கேட்கறது, அதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து செய்யாது. எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கணும். நிதானம், பொறுமை, கவனம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். தயவு செய்து வண்டி பயன்படுத்தும் போதெல்லாம், அது 2 வீலராக இருக்கலாம், அல்லது காராக இருக்கலாம், லாரியாக இருக்கலாம், ஃப்ளைட்டாக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், எதையாவது ஒன்று நீங்கள் பிரயோகப்படுத்துகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். இன்னொருத்தர் செய்கிற தப்புக்கு நீங்கள் பொறுப்பு எடுத்துக்க வேண்டிய சூழல்களும் இந்த வருஷத்தில் உண்டாகலாம். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக, தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 4-5 சொட்டு நல்லெண்ணெய் உள்ளங்கையில் வச்சுட்டு உச்சந்தலையில் தேய்ங்க. ஒரு 4-5 சொட்டு நல்லெண்ணெயை வச்சுட்டு கையில் வச்சுட்டு உச்சந்தலையில் தேய்ச்சிட்டு எங்கேனாலும் வெளியில் போங்க. அதை குளிச்ச அப்புறமும் பண்ணலாம், குளிக்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம். ஆனால் காலையில் பண்ணிடணும். ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். ஒரு சில விஷயங்களில் ஒரு நல்ல வழிகளை உங்களுக்கு அந்த பரிகாரம் உங்களுக்கு காட்டும். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை உண்டாகலாம். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம். நம்ம நல்ல வேலை செய்வோம், நமக்கு நல்ல பெயர் கிடைக்காம போகலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நாம் இருந்துக்கணும். இன்னொன்று, நீங்கள் கும்ப ராசியாவோ அல்லது கும்ப லக்னமாகவோ இருந்தீங்கன்னா தயவு செய்து சட்ட சிக்கல்கள் உண்டாகலாம். அதில் கொஞ்சம் நீக்குவோக்காக நடந்துக்கிறது உங்களுக்கு ஒரு நன்மையை நிச்சயமான முறையில் கொடுக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நிச்சயமான முறையில் உண்டாகும். கண்டிப்பாக இதுவரைக்கும் வீடு வாங்காதவங்க, இடம் வாங்காதவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி இந்த வருஷம் நமக்கு காத்திருக்கிறது. அது மாதிரி பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதில் சில சிக்கல்கள் நமக்கு வரலாம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும், நடந்துக்கணும். இந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், அப்போ திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு முக்கியமாக பெண்களுக்கு, கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். நீண்ட நாட்களாக பார்க்குறோம், கடைசி நேரத்தில் தட்டி போகிறது, இந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு தன்மை, சரியாகக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. அதனால் தைரியமாக இருங்க, கவலைப்பட வேண்டாம். இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்துக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது, வரவில் எந்த விதமான குறைவும் இருக்காது. அதே வேளையில் செலவும் கடுமையாக இருக்கும். கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய சூழல்கள்லாம் வரலாம். ஸோ செலவுகள் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து பயன்படுத்தணும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்களில் முடிவெடுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய தஸ்தாவேஜுகளை, அதில் இருக்கக்கூடிய அந்த பத்திரங்களை செக் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்து முடிவெடுங்க. அவசரமாக கடகடன்னு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். பயணங்கள் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நிறைய பயணங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெளிநாடெல்லாம் போகிறீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் விஷயங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கிறது நல்லது. ஐயா, நான் வெளிநாடு போகலான்னு இருக்கேன், ஜென்ம சனியில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருங்கன்னு என்னுடைய நண்பர் சொல்லியிருக்காரு, அதனால் நான் வந்து வெளிநாடு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ கிடைச்ச விசாவில் போய் அங்கே போய் மாட்டிக்கப்படாது. அதனால் அது என்ன விசா, அதெல்லாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் ரொம்ப கவனமாக பார்த்து முடிவெடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. தினசரி முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கள். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு முன்னோர்களை வணங்குங்க. வழிபாடுனா நம்ம உடனே என்ன நினைக்கிறோம், தர்ப்பணம்னு நினைக்கிறோம். அது கிடையாது. டெய்லி ஆத்மார்த்தமாக குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்குங்க. அதுதான் உங்களை வந்து காப்பாற்றும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தயவு செய்து பாஸ்போர்ட் எடுக்காதவங்களாம் தயவுசெய்து பாஸ்போர்ட் எடுங்க. இந்த வருஷம் 9ஆம் இடத்தை ராசிநாதன் பார்க்க போகிறார், 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். வேற என்னங்க வேணும்? வேற லெவலில் இருக்குது. மீனராசி இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது அந்த ராகு சஞ்சாரத்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, சில நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வரலாம். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, அது மாதிரி ஒரு அது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, அந்த மாதிரி சில நேரங்களில் நமக்கு தோணலாம். அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே திட்டமிடுங்க. அது மாதிரி யாரை பற்றியாவது ஏதாவது உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணிடுச்சுன்னா டைரெக்டாக அவங்கள்ட்ட கேட்டுருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அது சரியாக வரும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. எப்போதுமே நான் தான் சொல்லுவேன். அதாவது முக்கு ராசிகள்னு சொல்லுவேன். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இவாளுக்கு பரிகாரம் ஃபேமிலி சம்பந்தமான இஷ்யூஸில் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. அதுதான் பெரிய பரிகாரமே. நீக்கு போக்காக நடந்துக்கிறது அதுதான் பரிகாரம். இந்த வருஷம் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சில பேருக்கு இந்த தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம். அப்புறம் யூடிஏ என்று சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அது சம்பந்தமான சில பிரச்சனைகள் சில பேருக்கு வரலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அப்புறம் கண்கள் விஷயத்திலும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். வெளியூர் வெளிநாடு பயணம் ரொம்ப அழகாக அற்புதமாக அமையும். நான் வெளிநாடு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க ஐயா, பேப்பர் இருக்குது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு. அதான் எடுக்கும்போதே சொன்னேன், பாஸ்போர்ட் எடுத்து வச்சிங்கன்னா இந்த வருஷம் கன்ஃபார்ம் ஆகும். நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கண்ட்ரியே உங்களுக்கு நிச்சயமான முறையில் இந்த வருஷத்தில் அமையும், கிடைக்கும். இந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ரொம்ப நாளாக சொந்த வீடு அமையலைங்க ஐயா, அமையுமானா அந்த வருஷம் கண்டிப்பாக அமையும். இடம் வாங்கி வீடு கட்டலாமா? தாராளமாக கட்டலாம். 7.5 சனி நினச்சி பயப்படாதீங்க. அதை நான் எப்போதுமே சொல்கிறது அதுதான். ஏன்னா ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய லக்னம் என்னன்னு பார்க்கணும். நம்ம லக்னத்துக்கு சாரம் என்ன, அப்போ நம்ம லக்னத்துக்கும் நம்ம சாரத்துக்கும் சனி பகவான் யார், அதை பார்த்து முடிவெடுங்க. உங்களுக்கு ராசிநாதன் குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் தைரியமாக பட்டை கலப்புங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த வருஷத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். புதிய எண்ணங்கள் மனசுக்குள்ள உங்களுக்கு மேலோங்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா புதிய எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும். அது மாதிரி கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகும். புதிய கல்வி படிக்க முடியும். இப்போது நான் வந்து இப்போது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இதை படித்தா நான் வேறு ஒரு இடத்துல ஒரு நல்ல நடக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கல்வி உங்களால் ஜாயின் பண்ண முடியும். எதிர்பார்க்கக்கூடிய கோர்ஸ், எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்குது. பெண்களுக்கு பொதுவாக மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் சேரும். உத்தியோகத்தினருக்கு கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள், பணிச்சுமை உங்களுக்கு ஏற்படலாம். இந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும்.
பொருளாதாரம் நிச்சயமான முறையில் ஏற்றம் பெறும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய பணித்திறன் அதிகரிக்கும், பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனாலும் எல்லாவற்றையும் நீங்கள் திறம்பட சமாளிப்பீர்கள். அற்புதமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். தினசரி ஆஞ்சநேய கவசம் சொல்லி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வளத்தையும் செல்வத்தையும் ஒளியையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.